ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிராக்கிங் கியூப்ஸ். நான் உங்கள் நண்பன் ஃபயாஸ். நம்மளோட சேனலில் ரூபிக்ஸ் கியூப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான பசிலாம் எப்படி சால்வ் பண்ணலாம் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் தமிழில் செக் பண்ண மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பசில் ஆஸ் அ ஸ்பின்னர் பசில். ஸோ ரூபிக்ஸ் கியூப்ஸில் ஸ்பின்னர் பசில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ அதை நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதோட அன்பாக்சிங் அண்ட் இதோட ரிவ்யூவை பற்றி பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரூபிக்ஸ் கியூப்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ எல்லா கேட்டகரியான வீடியோஸும் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பசில்ஸ் அண்ட் ரூபிக்ஸ் கியூப்ஸோட ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் தமிழே தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். பட் இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த நார்மல் ஸ்பின்னர் கியூப் தான் ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்திருந்தது. ஸோ இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஸ்பின்னர் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சில்ட்ரன்ஸில் நிறையா வாங்கி ப்ளே பண்ணியிருக்கோம். 2K கிட்ஸில் நிறையா வாங்கி ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஸோ நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அட்வான்ஸாக கொஞ்சம் டிசைன்ஸில் கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் பேட்டர்ன் டிசைன் இதுனா கொடுத்தாங்க. ஸோ அந்த டிசைன் பேட்டர்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ ஆஃபீஸ் டைமில் ஸ்ட்ரெஸ் கரைக்கிறதுக்கோ ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைமில் ப்ளே பண்ணுறதுக்கோ நல்லாயிருக்கும். அண்ட் தென் கிட்ஸுக்காகவே ஸ்பெஷலாக ரூபிக்ஸ் கியூப்ஸ் சால்வ் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஸோ சேம் லைக் 3x3 கியூப் நம்ம கிட்ஸுக்கு வாங்கி கொடுக்க முடியாது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸை காட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் கியூப்பில் கிட்ஸுக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்த கியூபு இதை நீங்கள் வாங்கி கொடுத்து ட்ரை பண்ணலாம். இதோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். பட் இதோட கம்ப்ளீட் சொல்யூஷன் டியூட்டோரியல்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதை அப்லோட் பண்ணுறது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற என்டையர் வீடியோ உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்பின்னர் டாய்ஸோட கியூப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் இப்போ அடிஷ்னலாக நம்ம செக் பண்ண போகிறது ஸோ நீங்கள் தமிழில் செக் பண்ண மாதிரி ஸ்பின்னர் ரூபிக்ஸ் கியூப்ஸ் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம வழக்கமாக பாக்ஸோட கண்டிஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணுவோம். பாக்ஸோட கண்டிஷன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ பேக்கிங் பக்காவாக தான் வந்திருக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்மில் ஃபிட்ஜெட் பசில் சால்வ் இட் அண்ட் ஸ்பின் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும் போல இருக்குது. ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா விண்மில் ஃபிட்ஜெட் ஸ்பின், கலர் ஸ்கீம் பிளாக் பேஸ் ஒயிட் ஹாஃப் பிரைட் லைட்ஸ் டைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா 1x3x3x3. ஸோ தட் இஸ் கியூப் ஸ்பின்னர். ஸோ 1x3x3x3 கியூப் தான் இந்த கியூபோட பேட்டர்ன். ஸோ எப்படி சால்வ் பண்ணுற கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் அப் சைட் டவுன் சைட் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி இதில் வேறு எந்த ஒரு கண்டிஷன்ஸ் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. பட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வார்னிங் எப்போவுமே செக் பண்ணிக்கிங்க, நல்லது. சோக்கிங் ஹசார்ட் ஸ்மால் பார்ட்ஸ் நாட் ஃபார் சில்ட்ரன் அண்டர் 3 years. ஸோ மற்றபடி கிட்ஸுக்கு இல்லாமல் above 5 yearsக்கு யாருக்கு வேணால் நீங்கள் இதை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான பசிலாக இருக்கும். ப்ளே பண்ணிவிட்டு நம்ம பசிலை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அன்பாக்சிங் பண்ணி பார்த்துலாமா? ஓகே, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும் போல இருக்குது. குட், சூப்பர். ஸோ பேக்கிங் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளக்கு ஒரு போர்டு மாதிரி அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்டில் ஓகே சூப்பர். இதை ஓப்பனிங் பண்ணுற மாதிரி ஸோ கியூப் வெளில வராத அளவுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் எடுத்து பார்த்துடலாம். வாவ், எனக்கு தொட்டு பக்கத்துக்கு ரொம்ப அருமையான ஃபீலாக இருக்குது. ஸோ ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. ஸோ எட்ஜஸ்லாம் கூட கார்னர்ஸ் அவ்வளோவா ஷார்ப்பாகவே கிடையாது. ஸோ கிட்ஸு கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ நடுவில் உங்களுக்கு ஸ்பின்னர் பால் ரொட்டேட் ஆகுது. அண்ட் ரெண்டு சைடுமே அது இருக்குது. ஸோ ஒயிட் அண்ட் எல்லோ லேயர் அப் சைட் அண்ட் டவுன் சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் 3x3 கியூப் சால்வ் பண்ணி பார்த்துருப்போம். இந்த 3x3 கியூபில் ஸோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 1 2 3 1 2 3 ஆல் சைட்ஸு 3 3 இருக்கும். ஸோ அதனால தான் 3x3 கியூப் சொல்கிறாங்க. பட் இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் லேயர் மட்டும்தான். ஸோ இந்த ஃபஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபஸ்ட் லேயர் மட்டும்தான் இது. ஸோ ஒயிட்டோட லேயர் 3 இருக்குது. அண்ட் கீழே வந்து 1 2 3 இல்லாமல் 1 மட்டும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லேயர் மட்டும் இருக்குது. செகண்ட் அண்ட் தேர்ட் லேயர் இல்லை. ஸோ அதனால தான் இதை 1x3x3x3 சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியல, ஸ்பின்னர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வேறு லெவலில் ஸ்பின் ஆகுது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ சவுண்டு கூட அவ்வளோவா இல்லை. ஸ்பின் பண்ணும்போது செம்மையாக ரொட்டேட் ஆகுது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப கூலாக இருக்குது. அண்டு ரொம்ப நேரம் சுற்றும் போல இருக்குது ஸ்பின்னர். ஓகே, ஸோ இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கலர்ஸோட வேரியேஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. வாவ். ஸோ இந்த கியூப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதை பை பண்ணலாம். ஸோ இதை பை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் நீங்களே கூட யாருக்கு கிஃப்ட் பண்ண நினச்சா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பசில்ஸை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்த்துலாமா? ஸோ அன்பாக்சிங் சூப்பராக இருக்குது. ஸோ ரிவ்யூ பார்த்துலாம். ஸோ இது எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, வாவ், செம்மையாக ரொட்டேட் ஆகுதுங்க. உண்மையாகவே செம்மையாக ரொட்டேட் ஆகுது. ஸோ சூப்பராக ரொட்டேட் ஆகுது 1x3. ஸோ வேறு லெவலில் இருக்குது 1x3x3. ஸோ மிடில் பிளேயர் மட்டும் ரொட்டேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். எஸ், இது மட்டும் கொஞ்சம் பிளாக் ஆகுது. ஓகே மிடில் லேயர் ரொட்டேட் ஆகலை. ஸோ சேம் லைக் 3x3 கியூப் மாதிரி ரொட்டேட் ஆகுமான்னு செக் பண்ணேன். ஸோ ரொட்டேட் ஆகலை. ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன் இப்போது ஒன்ஸ் அகெயின். ஓகே, இப்போ தெரியுதா உங்களுக்கு? மிடில் லேயரும் ரொட்டேட் ஆகுது. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ ஆல் தி சைட்ஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ண முடியும்.
ஸோ இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம கேம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி ரீஅசம்பிள் பண்ணுறது நான் உங்களுக்கு கம்ப்ளீட் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ அன்டில் தட் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பசில்ஸ் அண்ட் ரூபிக்ஸ் கியூப்ஸோட டாய்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் கிராக்கிங் கியூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you on next video.